Hi friends, welcome back to our channel. நான் தான் உங்க பிரபு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளா நான் என்ன பிரைட் லைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை mm அப்படினு கேட்டிட்டு இருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சர் and அதை எப்படி செட் பண்றோம்ன்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்த பிரைட் லைன். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி சால்ட் வாட்டர் and UV அப்ரஷன் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடல் தண்ணிலையும் பட்டுச்சுன்னா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சரி, ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரைட் லைனு. இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் ஃபிஷ்ஷு 8X அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 23 mm. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, 23 mm. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய ரீலில் வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரைட் லைனை நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ அதை அப்படியே எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு வாட்டர் கேன் பக்கத்தில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் அப்படியே சுற்றிக்கலாம். எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எப்போயாச்சும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகலாம், வேறு ஏதாவது மீன் பிடிக்கும் போதோ இல்லை சிங்கிள் ஹுக் பண்ணும்போதோ. சரி, அந்த சுற்றுற கேப்பில் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த ஃப்ராகு, இந்த லைனு, இதெல்லாம் வச்சு வீடியோ போடுறல, இது எல்லாம் ப்ரொமோஷனா இல்லை வியூவர்ஸுக்காக ஒரு சொல்கிற ஒரு டிப்ஸா? ஐயோ தலை, இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை தலை. ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம கடை பற்றிலாம் சொல்லுவோம்ல, இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. நான் யூஸ் பண்ணுறத தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்லாம் உங்களுக்கு தோணவே கூடாது. எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, கடை பேர் இதெல்லாம் விளக்கமாக நீ சொல்லனாலும் அது வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்தே பெரிய அளவில் லிங்க் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க. 30,000 சப்ஸ்கிரைபருக்கு கம்பெனி சைட்லேருந்து பெரிய லிங்க் வேறு. எப்போ பார்த்தாலும் ஃப்ராகு, இந்த த்ரெட்டு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரியே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நானே வீடியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் வீடியோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா எனக்கு அப்படி தோணலன்னு வச்சுக்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் வியூவர்ஸுக்கு அப்படி தானே தோணும். எனக்கு நம்ம வியூவர்ஸுக்குலாம் அப்படி தோன்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு அப்படி தோணுதா? கமெண்ட் பண்ணுவாங்க பாரு, பார்க்கலாம். சரி, சைடில் ஏதாச்சும் காசு வரும் போல் இது மூலியமா. காசு வேறு வருது. ஓகே, லைன் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக போகுது. கரெக்டாக பிரைட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் இப்போது. ஓகே, இதை இப்போ எப்படி செட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு இப்படி தனியாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த லைன் என்ன பண்ணோன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக எப்படி உள்ளே இது பண்ணுவோமோ அதே மாதிரி இதை உள்ளே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அதை அப்படியே எடுத்து அந்த ஹோல்ஸ் வைக்க ஃபஸ்ட்டு வெளில எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கு முடிச்சை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் சுருக்கு முடிச்சு. ஓகே, இப்போ அந்த சுருக்கை இங்கே தெரியுதுங்களா, இதில் இந்த 2 கோடு மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டணும். இப்போ மாட்டி டைட் பண்ணோன்னா கரெக்டாக அதில் டைட் ஆகிடுச்சா, பார்த்திங்கன்னா தெரியும், டைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரைட் லைனை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். இந்த சின்ன வேலைன்னா நம்மளை போட்டு படுத்துதுன்ட்டு அந்த மாதிரி தான் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நூல் இன்னும் இருக்குது, ஆனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை இப்படியே டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த மாதிரியே இதை வந்து கட்டின மாதிரி உள்ளே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த பெல்லு மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி செட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம். அண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூட ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எதனாலன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் பார்த்திங்களா, இதை வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து பிடிக்கணும். ஸோ இதை வந்து அண்ணங்கிட்ட கொடுக்க போகிறேன் இப்போது.
ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சுற்ற போகிறேன். பொறுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுற்றணும். அப்படியே ஒரு கொஞ்சம் லைட்டாக த்ரெட்டு ஏறின பிறகு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ அதை அப்படி முன்னாடி காட்டு. ஓகேங்களா, இப்போ தெரியுதுங்களா? இதை வந்துட்டு ரொம்ப டைட்டாக சுற்றணும் அப்படின்லாம் இல்லை. ஓரளவுக்கு இது இப்போ நான் விரலில் பிடிச்சிட்ருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றினாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஏறிட்டுருக்கு. தெரியுதுங்களா? ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம சுற்றியாச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக பிரைட் லைனை வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. அது முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லைன் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எடுத்து வச்சிங்கன்னா இப்போ நம்ம இதில் சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 மீட்டர் இருக்கும். இதோடைய மொத்த மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 150 மீட்டர் இது மொத்த லைனு. இப்போ 80 மீட்டர் சுற்றி இருக்கும் அப்படின்னும் போது 8 கலர் போயிருக்கும். இதில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ் இருக்கும். அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.